சிம்ம ராசியில பிறக்கக்கூடிய பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமா? சிம்ம ராசி வந்து ஒரு சிறப்பான ராசி. ஏன்னா அதுவும் ஒரு நெருப்பு ராசி தான். இன்னொன்று ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான் சிம்ம ராசியில் பிறக்க முடியும். ஏன்னா அங்கே வந்து சூரியன் ஆட்சி. அப்போ சூரியன் ஆட்சியாக இருந்தாலே அவங்க வந்து கிரகங்களுக்கே ராஜ கிரகம் சூரியன். அப்போ இவங்களுமே ஒரு ராஜ பண்போடு இருப்பாங்க, ராஜரீகமாக இருப்பாங்க. எப்படின்னா ஒரு தலைமை பண்பு, ஒரு அதிகாரம், ஆணவம். அதிகாரம்ன்றது மற்ற 1-2 ராசிகள்லையும் இருக்கும். ஆளுமை தன்மை இதெல்லாம் மற்ற ஒரு சில ராசிகளில் இருக்கும். ஆனால் இந்த ஆணவம்ன்றது வந்து இந்த ஒரு ராசிக்கு மட்டுமே உரியது. சிம்மத்துக்கு மட்டும். என்னை மிஞ்ச இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. நான் தான் உலக அழகி, நான் தான் உலக அறிவாளி, நான் தான் உலக தலைவர்களில் ஒருத்தி. இந்த மாதிரி ஐ எம் தி பெஸ்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். சிறு வயசுல இருந்தே அதுக தனக்கு ஜால்ரா போடுற பிள்ளைகளோட தான் இருக்குமே தவிர அவங்கள யாராவது எதிர்த்து பேசுனாங்கன்னா அந்த பிள்ளைய திட்டி அடித்து தள்ளி விட்டுரும். கூட இருக்க மாட்டாங்க. நல்ல மேஷராசி நெருப்பு ராசி கோவப்படும், மறுநேரம் சேர்ந்துக்கிடும். அதுக்கு வந்து நிரந்தர பகை நிரந்தர நட்புன்னெலாம் கிடையாது, எல்லார்ட்டையும் அன்பாக பேசிக்கிறோம். தனுசு ராசி நெருப்பு ராசி அது ஒரு டைப், எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எப்போவாது தான் கோவிக்கும். ரிஷப ராசி ஒரு அதிகாரம் ஆளுமை உடைய ராசி. அதிகாரம்னு சொல்கிறத விட ஆளுமை உடைய ராசி. அவங்க அதிகாரத்தை பிரயோகிக்கணுன்ற அவசியமே இல்லாமல் அவங்க வந்து நின்னாலே ஒரு இடத்துல அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்க.